அவர்கள் ஒரு கோமாளி கூட்டம். நான் சொன்னேன் இல்லையா, மேட்ச் நடக்குது, சோகமா இருக்கிறோம் அப்படின்னுட்டு. இன்னைக்கு மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச். மேட்ச் யார் யாருக்கு? டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும். டெல்லிக்கும் சென்னைக்கும். டெல்லியில் அமர்ந்திருக்கக்கூடிய மோடிக்கும் சென்னையில் அமர்ந்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு பெரிய மேட்ச் நடக்கும். கிரிக்கெட்ல சேப்பாக்கத்தில் நடந்த அந்த ஐபிஎல் மேட்ச்ல வேண்டுமானால் நம்முடைய நாயகர் டோனி, அவர் தலைமையில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே தோற்றிருக்கலாம். ஆனால் அரசியலில் டெல்லி எவ்வளவு பெரிய முற்றுகையை இட்டாலும் தமிழ்நாட்டின் தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு வென்றே தீரும். அது எத்தனை போராட்டம் நடந்தாலும். நீங்க யோசிச்சு பாருங்க, அரசியல்ல ஏன் தோற்க மாட்டோம்னு சொல்றோம். டெல்லியில் அமர்ந்து கொண்டு மோடி சொன்னார், நான் 400 ஜெயிப்பேன் அப்படின்னாரு. எத்தனை? 400 ஜெயிப்பேன் அப்படின்னாரு. ஒரு தலைவர் ஒரு செய்தியை சொன்னால் மக்கள் மகிழ்ச்சி அடையணும். மோடி 400 ஜெயிப்பேன்னு சொன்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பயம் வந்தது, வயிற்றில் ஒரு கலக்கம் வந்தது, நெஞ்சில் ஒரு பயம் வந்தது. 400 ஜெயிப்பேன்னு சொன்ன மோடியை மண்டையில குட்டி 240க்கு இழுத்துட்டு வந்து உட்கார வைத்தார். சென்னையிலிருந்து ஒரு தலைவர் சொன்னார், நான் 40க்கு 40 ஜெயிப்பேன்னு. 40 ஜெயிப்பேன்னு தலைவர் சொன்ன உடனே மக்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள். 40 தொகுதியையும் அள்ளி கொடுத்தார்கள். அதே தலைவர் சொல்லுகிறார், நாங்கள் 200 தொடுவோம் என்று. அந்த வரலாற்றையும் நாம் படைக்க இருக்கிறோம்.